ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு தரமான சம்பவம். அதாவது எப்படியாவது சபரியை சாய்க்கணும்னு ஒரு குரூப்பு, கனியை சாய்க்கிறதுக்கு யாருமே முற்படுற மாதிரி தெரியல. ஆனால் கமருதீன் சாய்க்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷசக்திகள் அங்கே போயிட்டுருக்கு. இது ஒரு கேம். ஏன்னா எனக்கு அவர் கேப்டனாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டே வந்துட்டு கமருதீனை வந்துட்டு ரம்யா அடிச்சிட்டாங்க, குத்திட்டாங்க. அதனால் பெரிய சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு விஜய் பார்வதி என்னென்னமோ பண்ணி சபரியை சாய்க்கிறதுக்கு என்னென்னமோ திட்டம்லாம் திட்டினாங்க. பட் எதுவுமே செல்ஃப் எடுக்கலை. அதனால் வந்துட்டு அவங்க இந்த கேமை விட்டு வெளியே போயிட்டாங்க. ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா சபரி வந்துட்டு ரொம்ப கான்ஷியஸாக இருந்துகிட்டே இருந்தார். இத்தனைக்கும் அவரோட அந்த பொம்மை பக்கத்தில் தான் நின்றுருந்தார். வினோத் வந்துட்டு பாட்டு பாட ஆரம்பித்தார். எல்லோரும் டான்ஸ் பண்ணாங்க. அரோரா வந்தாங்க பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் நவருனோடனே இவர் நவர்ந்தார், டக்குன்னு குத்திட்டாங்க. இவர் குத்துனதுக்கப்புறம் நான் பார்த்தேன்னாரு. நீ பார்க்கலான்ட்டாங்க. போனாங்க ஸ்ட்ரெயிட்டாக கேமரா முன்னாடி அந்த மாதிரி சபரியோட பொம்மையில் குத்திட்டேன்னு குத்திட்டு சொல்லிட்டு வந்தாங்க. பஸர் கொஞ்சம் நேரத்தை அடிச்சிருச்சு. மூஞ்சே மாறிடுச்சு சபரிக்கு. அதாவது கர்ணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு அரோரா ஏமாத்தினாங்க. நினச்சே பார்க்கல. அவரோட கண் எல்லாமே என்ன வந்துச்சுன்னா கமருதீன் சுற்றி இருக்கிற வினோத், அப்புறமா வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி, இவங்க தான் அந்த வேலையை பண்ணுவாங்க, நம்மளுக்கு அகேன்ஸ்டாக மற்றவங்களாம் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தார். பட் அரோரா ஒரு கேமை வந்துட்டு கொடுத்தாங்க பாருங்கள் கமருதீனுக்காக. அது இதுவாக இருந்தது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் தான். ஏன்னா வேறு வழி கிடையாது. யாராவது ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு குத்துனா தான் அந்த கேம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் ஒன்று, சபரி ஒன்று. கனிக்கு பக்கத்தில் யாருமே குத்தவும் இல்லை. ஆனால் ரெடியாக இருக்காங்க. யார் குத்த போகிறாங்க என்ன விஷயங்கள் தெரியல. ஆனால் அரோரா வந்து சம்பவம் பண்ணிட்டு ஒரு டான்ஸை போட்டு போயிட்டாங்க. பட் இந்த ஒரு கேம் பண்ணதுனால அரோரா சூப்பரான ஒரு கண்டெஸ்டன் கேட்டிங்கன்னா, இதை தவிர்த்து இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா துஷாரும் அரோராவும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்க்க முடியாமல் நிறைய பேர் டிவி ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதையும் ஒரு சில பேர் ஜாலியாக தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரவங்களும் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பிக் பாஸ்க்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த சீசன் எல்லா சீசன்லையும் பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் மோசமாக வந்து இந்த அரோராவோட செய்கைகள்லாம் இருந்துகிட்ருக்கு. சரி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அரோரா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸும் வருது. பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி சுட அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.